மன்னர் அவர்களுக்கு கொடுத்த விருதை திருப்பி பெற்றுக்கொண்ட திருட்டு திராவிட மாடல் அரசு செஸ் விளையாட்டில் வெற்றி பெற்ற தெலுங்கு பையனுக்கு 5 கோடி பணத்தை வாரி கொடுத்ததை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன சொல்றது, நாடு எதுன்னு பார்த்துட்டு இருக்குது. இப்ப அவர் தெலுங்கு சகோதரர் அப்படின்றதுக்காக நம்ம அதை குறைச்சி மதிப்பிடுவோம். விளையாட்டுல ஒரு உலக சாதனைன்றது அது யார் செஞ்சாலும் வரவேற்கக்கூடியது. ஒரு இந்தியனாக தமிழர்ன்றதுக்கு எந்த லேப்ல அடையாளம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கொஞ்ச நாள் எதை குடிச்சு பார்த்து கண்டுபிடிச்ச, இப்ப எதை குடிச்சு பார்த்து எதை சாப்பிட்டு பார்த்து மதர் லாங்குவேஜ் தெலுங்கு அப்படின்னு அவர் போடுறாரு. ஆனா இந்த மண்ணில் சாப்பிட்டுக்கிட்டு இந்த மண்ணில் மக்களுக்காக வாக்கு வாங்கிட்டு இந்த தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் உங்களை காட்டிக்கிட்டு தமிழ் மக்களுக்கான அரசியல் நாங்கள் இன்னும் நிற்கிறவங்களுக்காக சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ளார அடியில் ஒன்றும் ஒரு துரோகம் என்ன ஓடிக்கிட்டே தானே இருக்குங்க கூட. அதை தான் நம்ம குறையா சொல்கிறோம். ஒரு மந்திரியாகப்பட்டவர் ஒரு சாதி கூட்டத்தில் நீங்கள் இன்னான்னு சொல்லுங்க, அரசு இயந்திரம் புல்டோசர் வச்சு நாங்கள் அடிச்சு உங்களுக்கு எல்லாம் தள்ளுறோம், போயிடுவோம், மேலே உங்களை கொண்டு வந்துடணும் பேசினாரா இல்லையா? அப்ப அது சாவனிசம் வராதா இல்லையா? இப்போ ஊடகங்கள் முதலமைச்சர்கிட்டயோ துணை முதலமைச்சர்கிட்டயோ போய் கேள்வி கேட்கும்போது ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் பற்றி எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க? அவர் முன்வைத்த கேள்விகளை சீமான் இப்படி சொல்லியிருக்காரு, இப்படி கேட்டிருக்காரு, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ட்டுலாம் ஏன் எந்த ஊடகம் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க ஏன் நாகராஜன் அண்ணன். உங்களுடைய எல்லா நாயகமும் பேசுகிற ஜனநாயகத்தினுடைய உச்சாணி கொம்புன்னு பேசுற உங்க இதுலேயே அறிவாலயத்திலேயே கேள்வி கேட்ட ஒரு பத்திரிகையில மண்டையை உடச்சு அனுப்பின வரலாறுலாம் எங்களுக்கு தெரியும். புரியுதுல்ல? அப்ப நீங்க மட்டும் ஜனநாயகத்தை பேசுவீங்க, எல்லாரும் சீமான்லாம் உங்களுக்கு நல்ல பதிலை சொல்லணும். அவர் மட்டும் பேசிட்டாருன்னா நேரம் போட்டு ஒரு பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகி சீமானு இப்படி பேசலாமா, சீமானு இப்படி பேசலாமா, சீமானு இப்படி பேசலாம்னு கத்திட்டு இருக்கீங்க. உதயநிதி இப்படி பேசலாம்னு ஒருத்தவங்க கூட எழுதவே இல்லையே. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கான தேர்தல், அது நடக்கும் பிரச்சனைகள் திட்டமிட்டே ஒரு 400 பேருக்கு மேலே உள்ள நுழைச்சதை இப்போதான் அந்த குரூப் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு. பழனி பாபா அவர்களுடனான உங்கள் பயணம் மற்றும் அவருடைய தமிழ் தேசிய அரசியல் சார்ந்த பார்வை பற்றிய கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. கருணாநிதி அதை விட மகா மட்டமா விமர்சனம் பண்ணுவாரு. எப்படிப்பட்ட ஆள், ஏன்னா நம்பி இருந்தார் இந்த தமிழ் சமூகம், தமிழர் அரசியல். அவரது அப்படி ஒரு நபரை நீங்க ஒரு புரட்சியாளர்னா அவர் தான் துணிச்சலா பேசுவார் எதையுமே. அப்படிலாம் சொல்லிதான் எம்ஜிஆர் கன்வின்ஸ் பண்ணி கருணாநிதி ஆக்குறாங்கன்ற வரலாறு நமக்கு அப்ப தெரிய வருது. ஒரு 3 பேர்கிட்ட பேசினா 3 பேர் அதை பதிவு பண்ணி இருக்கிறாங்க. அப்ப வாசிக்கிறது பொய் உண்மை அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த சமகாலத்துல இந்த வருஷத்துல யாரெல்லாம் சீனியரா அதுல இருக்காங்க சந்திச்சு நீங்க பேசும்போது ஒரு உண்மை வரலாறு கிடைக்கும். தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் வலுப்பெற்று வருவதற்கும் அதிகாரத்தை அடைவதற்கும் என்ன செய்யணும், நம்ம சாமானியர்களாக அல்லது தமிழ் தேசிய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய நாம என்ன செய்யணும்ன்ற கேள்வியை கேட்டிருக்காரு. அப்படின்றத பேசணும். இல்லாத திராவிட தேசியம் எப்படி நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு 4 நூற்றாண்டுக்கு முன்னாடி தோழர் திருமாவளவன் என்ன பேசினாரோ அந்த விஷயத்தை நீங்க கொண்டு போய் பேசிக்கிட்டு இருங்க. புரியுதில்ல? இதை இந்த மண்ணுக்கு உண்டான அரசியல் இதுவாகத்தான் இருக்கணும். ஐயா, திருவண்ணாமலையிலிருந்து வேணுகோபால் அவர்கள் கேட்டிருக்காங்க. ஐயா வணக்கம். மன்னர் அவர்களுக்கு கொடுத்த விருதை திருப்பி பெற்றுக்கொண்ட திருட்டு திராவிட மாடல் அரசு செஸ் விளையாட்டில் வெற்றி பெற்ற தெலுங்கு பையனுக்கு 5 கோடி பணத்தை வாரி கொடுத்ததை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. குகேஷ்னு ஒரு தம்பி 18 வயது தான், தமிழ்நாட்டில் தான் ட்ரெயின் ஆயிருந்தாரு, மிகப்பெரிய அளவில் போயிட்டு சாம்பியன்ஷிப் வென்றுட்டு வந்திருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க எங்களுடைய தமிழ்நாட்டின் பெருமை, இந்தியாவின் பெருமைன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் ஆந்திராவில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களாகட்டும், பவன் கல்யாண் ஆகட்டும், அவர் வெரி ஓன் தெலுங்கு ப்ரௌட் பாய், எங்களுடைய பெருமை மிகு தெலுங்கு பையன், தெலுங்கு தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் 5 கோடி ரூபாய் அவருக்கு கொடுத்திருக்காங்க பரிசு தொகையாக. இப்படி ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் மன்னர் அவர்களுக்கு கொடுத்த விருதை கூட திரும்ப பெற்றுக்கொண்டார்களே, இதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன சொல்றது, நாடு எதுன்னு பார்த்துட்டு இருக்குது. இப்ப அவர் தெலுங்கு சகோதரர் அப்படின்றதுக்காக நம்ம அதை குறைச்சி மதிப்பிடுவோம். விளையாட்டுல ஒரு உலக சாதனைன்றது அது யார் செஞ்சாலும் வரவேற்கக்கூடியது. ஒரு இந்தியனாக இன்னொரு தெலுங்கு மொழியாக இருந்தாலும் கூட சகோதர இனத்தை சேர்ந்தவர் வெற்றி பெற்றிருக்கிறார், வரவேற்கக்கூடியது. நம்ம அதை மாற்று கருத்து. நம்ம மண்ணில் ட்ரெயின் ஆகி போயிருக்காரு. இருக்கட்டும், தமிழ்நாட்டிலிருந்து தமிழராக வளர்ந்து தான் அவர் மொழி தெலுங்கா இருந்தாலும் வந்தாருக்கு. நம்ம அதை பிரிவினை நான் பேசல, புரிஞ்சுக்கிறேன். ஆனா இந்த தமிழர்ன்றது அடையாளம் எந்த லேபில் கண்டுபிடிச்சுன்னு கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, மாட்டிக்கிட்ட பங்கு. புரியுது இல்ல? தமிழர்ன்றதுக்கு எந்த லேப்ல அடையாளம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கொஞ்ச நாள் பேசிட்டு எதை குடிச்சு பார்த்து கண்டுபிடிச்ச. இப்ப எதை குடிச்சு பார்த்து எதை சாப்பிட்டு பார்த்து
மதர் லாங்குவேஜ் வந்து தெலுங்கு அப்படின்னு அவர் போடுறாரு. மதர்ல நீங்களும் பேசிக்கிறாங்க. இவரு நாயுடு காரு. ஆமா, சந்திரபாபு. இங்க தமிழ்நாடு அரசியல் களத்துல எல்லாத்துலயும் ஒரு பெரிய அங்கமாக இருந்த KS ராதாகிருஷ்ணன் சகோதரர் தான் நமக்கு. அவர் வந்து ஒரு தெலுங்கு தான், எங்க மொழி தான் பெருமை பேசிக்கிறாரு. பேசிக்கங்க. அவர் திராவிடியன் பாய்னாச்சு சொல்லிருக்கலாமே. இல்ல, தெலுங்கு பேசுங்க, நீங்க உங்க மொழி பொறுமையே நீங்க பேசுங்க. உங்களுடைய இலக்கியவாதிகள்லாம் நீங்க தூக்கி கொண்டாடுங்க, நம்ம குறைய சொல்லல. ஆனா அது தமிழ்ல இருக்கக்கூடியவங்க நீங்க மதிக்கணும் சமமாக நம்ம பேச வரோம். புரியுதில்ல? உங்களுடைய இலக்கியங்கள்னாக்கா உங்க இலக்கியவாதிகள்லாம் பேசுவீங்க, உங்களுடைய ஊடகவியலாளரும் தூக்கிட்டு பேசுவீங்க, உங்களுக்கான நபர்கள்னாக்கா எல்லா கலை இலக்கிய பண்பாட்டு பிரிவுல வந்து தூக்கின்னு வந்து முன்ன வச்சிருவீங்க. ஆனால் இந்த மண்ணில் சாப்பிட்டுக்கிட்டு, இந்த மண்ணில் மக்களுக்காக வாக்கு வாங்கிட்டு, இந்த தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் உங்களை காட்டிக்கிட்டு, தமிழ் மக்களுக்கான அரசியல்னு நாங்கள் முன்னே வந்து நிற்கிறவங்களுக்காக சொல்லிக்கிட்டு, உள்ளுக்குள்ளார அடியில் ஒன்றும் ஒரு துரோகம் என்ன ஓடிக்கிட்டே தானே இருக்குங்க கூட. அதை தான் நம்ம குறையா சொல்கிறோம். புரியுது. அவர் தெலுங்குன்றதுக்காகவோ அதை வந்து புறக்கணின்றதோ சத்தியமாக இல்லை. அதே அந்த மொழியில் இருக்கக்கூடிய எத்தனை பெரிய மாபெரும் மனிதர்கள் தமிழுக்காகவே உண்மையாகவே இருந்துட்டு போயிருக்கிறாங்க. ஓமந்தூர் ராமசாமி செய்ததை விட இவங்க யாரும் ஒன்றும் செய்தில்லை. கண்டிப்பாக பார்ப்பனு சொல்லிக்கிற ராஜாதியை விட அவங்களுடைய இந்த அளவுக்கு ஒன்றும் யாரும் இந்த திராவிடர்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு செய்யலை. அப்போ அதெல்லாம் நம்ம குறை சொல்லலை, ஏற்கிறோம். மொழி அடிப்படையில் அவங்க வேறையாக இருந்தாலும் தமிழர்களுக்குன்னு இருக்கும்போது தான் வந்து விடாமல் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்குன்னு தான் நின்னார் ஓமந்தூர் ராமசாமி அந்த காலகட்டத்தில். அப்படிலாம் அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய கோடிக்கணக்கான சொத்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு பிரிஞ்ச உடனே எழுதி வைக்கல. அதுக்கு பிறகு உயிரோடு வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வள்ளலாருக்கு தான் எழுதி வச்சுட்டு இங்கே தான் அடக்கமானார் ஓமந்தூர் ராமசாமி. இது நம்ம பிரிவினை நாம பேசலை. உங்க மண்டியில ஊறி இருக்குல்ல, ரத்தத்துல ஊறி இருக்கு, நீங்க தானே இப்போ வந்து டக்குன்னு குடிமை வெளியே வந்துச்சுல்ல உங்களுக்கு. புரியுது. பதிவு வந்துட்டு ஆமாம் அவர் தெலுங்கர் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன், இப்ப என்ன அப்படின்னு கேட்கிறாரு இவர். அதான் போடுறாரு ஒரு அர்த்தம். அதுதான் அவர் அந்த மாதிரி பேசுறாங்க. நிறைய தோழர்களை பார்க்கற, ஆமா அவர் இந்த மொழியினை அந்த தம்பியே அந்த மாதிரி எண்ணத்துல இருந்திருக்க மாட்டாரு. திராவிடர் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்ல மாட்டேன். நீங்க வந்து இப்போ மட்டும் தெலுங்குன்னா அப்ப எந்த லேப்ல நீங்க வந்து இதை வந்து இப்ப இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணீங்க? நிறைய தோழர்கள் கேட்கறாங்கல்ல, இந்த தமிழர் எந்த லேபில் வந்து நீங்க பண்றீங்க? இந்த லேப் டெஸ்ட் முத வச்சிருந்தது யார் தெரியுமா? கருணாநிதி அவர்கள். அவர் தான் முதல்ல தமிழர் யார் தமிழர் அல்லாதவர் யாருன்னு லேப் வச்சுட்டு எம்ஜிஆர் வந்து மலையாளின்னு கண்டுபிடிச்சி எம்ஜிஆர் மலையாளின்னு முழு நேரமா திட்டிக்கிட்டு தமிழர் விடுதலை படை தமிழர் படையன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு எம்ஜிஆருக்கு எதிராக பெரிய பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. எம்ஜிஆருக்கு எதிராக அப்ப அந்த லேப் டெஸ்ட் முத வச்சிருந்தது யார்? கருணாநிதி அவர்கள். இப்ப அப்படியே இப்ப வந்தீங்கன்னாக்கா அவர் தமிழ்நாட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே தானே. இந்த மொழியை பேசக்கூடிய தாய்மொழி இதுன்னு அவர் போடுறாரு. சரி, அவருக்கு ஒரு அரசியல் அங்கே செய்ய வேண்டியது. நீங்க இந்த மண்ணில் இருந்துட்டு நீங்க என்ன பேசுறீங்க? அப்போ நீங்கெல்லாம் யாருன்றது வெளியில வந்துருச்சு, அவங்க வண்டவாளம் வெளியே வருதா இல்லையா? ஏன் அந்த பிரிவினை நீங்க இதே நாம பேசணும்னா பிரிவினைவாதம்ன்றீங்க, சாவனிசம்னு சொல்றீங்க. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறது செய்துட்டு இருக்கிறது இது ஒரு பக்கம். அடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு சரவணன் மணின்னு ஒருத்தர் பெரிய பாடி பில்டர், அது ஆனழகன், உலக அளவுல தங்க மெடல் எடுத்துட்டு வந்தாரு. பேசப்படவே இல்லையே. அவருக்கு எத்தனை லட்சம் கொடுத்தீங்க, எத்தனை கோடி கொடுத்தீங்க? இதுக்கு மட்டும் இவ்வளவு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ராவணாவில் வந்து ஒரு தம்பி வந்து இந்த பென்சில் முனை இருக்குல்ல, அதுல வந்து சிலை செய்த பெரிய உலக சாதனை யாரும் கின்னஸ்ல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இதுவாக இருந்து மிகப்பெரிய நேர்த்தியாக பதவி விருது வாங்கின ஒரு தம்பி, நிறைய சாதனைகள் செய்து விளையாட்டுத்துறை அமைச்சரை நான் பார்க்க போறேன். எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறான், நானும் அவனும் பேசிக்கிறேன். அவன் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வரான் அந்த சான்றிதழ். உடல் ஊனமுற்ற ஒரு சகோதரர் பாரா ஸ்போர்ட்ஸ்ல வெற்றி பெறாரு. ஏதோ ஒரு இதுக்காக வாங்கிருந்து ஒரு முதலமைச்சரை பார்க்கணும்றப்ப அவர் ஆந்திராவை சேர்ந்தவர். இங்கிருந்து தொலைபேசி பேசி இந்த மந்திரி அங்க வந்து அவருக்கு வேண்டிய உதவிகள்லாம் செய்யணும் அவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டாரு. என்னை வந்து கண்டுக்கவே இல்லை. எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ட்விட்டர் போட்டு கூட எனக்கு பாராட்டலை. அவருக்கு இவ்வளோ வசதிகளை உடனே செய்து கொடுத்தப்ப நான் வறுமையிலே இருந்துட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து உதவிகளையாவது செய்திருக்கணும் சொல்லிட்டு பேட்டி கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு, இன்ன வரைக்கும் அப்படியே தானே இருக்குது. புரியுது. அப்ப நீங்கெல்லாம் யாருன்னு நம்ம பேசுறோம்ல, இந்த சாவனிசம்னு சொல்லிட்டு சாணி விஷயத்த பேசிட்டு இருக்கிறாங்கல்ல இவங்க சில பேர், யாருக்கிட்ட இருக்குது இதெல்லாம்? உள்ளுக்குள்ள யாருக்கு இருக்குது? ஒரு மந்திரியாகப்பட்டவர் ஒரு சாதி கூட்டத்துல நீங்க இன்னார்னு சொல்லுங்க, அரசு இயந்திரம் புல்டோசர் வச்சு நாங்கள் அடிச்சு உங்களுக்கு எல்லாம் தள்ளுறோம், போயிடுவோம், மேல உங்களை கொண்டு வந்துடணும் பேசினாரா இல்லையா? அப்ப அது சாவனிசம் வராதா இல்லையா? நம்ம இதெல்லாம் பேசுறோன்றதால மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அம்மா சொல்லுது, என் பேரை குறிப்பிட்டு சேனலை குறிப்பிட்டு இவரெல்லாம் இந்த மாதிரியான ஆட்கள் இவங்களெல்லாம் பார்த்துக்கணும், இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற எவ்வளோ ஆவணங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு வாங்க, கோர்ட்டுக்கு வாங்க, போடுங்க, பேசுவோம், நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு வீடியோ வரட்டும், இல்லை விவாதம்னாலும் பண்ணுவோம், வரட்டும். என்ன உங்களுக்கு அவ்வளோ வெறி, அவ்வளோ இது? இந்த மாதிரி பேசிட்டோம், தமிழர்னு பேசிட்டோம். இங்கே நமக்கு இருக்கிற ஆட்கள் சரியான ஆட்களாக இல்லை. உண்மையிலே அது வருத்தம். அது
யார சொல்றீங்க? எல்லாருமே இங்க நமக்குன்னு இந்த முன்னோடிகள் இருக்காங்க, சரியான ஆட்கள், சரியான ஒரு இதுவாக இல்லை. இருந்திருந்தா இன்னைக்கு இப்படிலாம் வந்து இந்த அளவுக்கு பேசுறதுக்கும் இந்த அளவுக்கு செயல்படுறதுக்கும் உங்களுக்குன்னா மட்டும் செய்துக்குவீங்க. அது எந்த அளவுக்கு கண்டிச்சு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கணும் சொல்லுங்க. ஒரு பாப்பா ஒன்று, ஒரு பொண்ணு ஒன்று அதே மாதிரி விருது பெற்று வந்திருக்குது, அதுக்கு ஒரு பாராட்டு அதோட சரி. சரவணன் மணின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச 3 பேரை சொல்லியிருக்கிறேன். ஆனால் அங்கே வந்து 5 கோடி கொடுத்துருக்கீங்க. நமக்குன்னு ஒரு லாபி இல்லைன்னு இல்லை சொல்லு. அப்போ நீங்கள் எல்லாமே சாதிச்சுட்டு நீங்கள் எல்லாமே செய்துக்கிட்டு இதில் வந்து பெருமை வர பேசிக்கிறீங்க. ஆமாம், அவர் இந்த மொழியை பேசக்கூடியவர்கள் தான் கொண்டாடுவோம் அப்படின்னு கொண்டாடுங்க, இல்லைன்னு சொல்லலை. நாங்களும் சேர்ந்து அவரை கொண்டாடுகிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்த ஒரு தலைமகனாக இருந்து இந்த வேலையை செய்திருக்கிறாருன்னு நாங்கள் கொண்டாடுறோம், இல்லைன்னு மறுக்கவே இல்லை. இந்த துவேஷத்தை நீங்களே செய்துக்கிட்டு இருக்கீங்க. செய்துட்டு செய்யாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற எங்கே மேலே பழிய சொல்கிறீங்களே எப்படின்னு கேட்குறேன். புரியுது? நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இந்த துவேஷத்தை பார்க்குறீங்க, இன துவேஷத்தை நீங்கள் செய்துருக்கிறீங்க, உள்ளுக்குள்ளே நீங்கள் தூக்கி கொண்டு வந்துக்கிறீங்க. உங்கள் லாபியில் இங்கே கையை விட்டுட்டு ஐயோ நாங்கள் இப்படி இருக்கணுமே செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால் இது துவேஷமா, இன துவேஷமா, சாதி வெறியா, இனவெறியா? அதான் நம்ம கேட்குற கேள்வி. ஒரு முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர், நம்ம எல்லாருக்குமானவர்கள், இந்த மக்கள், இந்த மண்ணில் இத்தனை சதவீதம் அதிக பெரும்பான்மை தமிழ் சமூகம் இருக்குது. ஒரு மைனாரிட்டி பீப்புள் நம்ம உட்காந்துட்டு அவங்களுக்கு துரோகத்தை செய்யக்கூடாதுன்ற மனசாட்சி கூட உங்ககிட்ட இல்லை. தொடர்ந்து நீங்கள் இப்படியே செய்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அது சொல்லுங்க. சென்னையிலிருந்து நாகராஜ். ஐயா வணக்கம். தம்பிக்கும் வணக்கம். வணக்கம்ண்ணா. ஏன் ஊடகங்கள் முதல்வரிடம் கேள்வி கேட்கும் போது, இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அவருடைய பிரஸ் மீட்லயே அவருடைய பேச்சுகள்லயே நிறைய அரசு மீதும் முதலமைச்சர் மீதும் பல்வேறு கேள்விகள் எடுத்து வைக்கிறாருல்ல, அந்த கேள்விகள் நிறைய இருக்கு. இப்போ ஊடகங்கள் முதலமைச்சர்கிட்டயோ துணை முதலமைச்சர்கிட்டயோ போய் கேள்வி கேட்கும்போது ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் பற்றி எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க? அவர் முன்வைத்த கேள்விகளை சீமான் இப்படி சொல்லியிருக்காரு, இப்படி கேட்டிருக்காரு, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ட்டுலாம் ஏன் எந்த ஊடகம் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க ஏன் நாகராஜன் அண்ணன். அந்த தம்பிக்கு ஏன் அவ்வளோ கொடூரமான ஒரு சிந்தனைன்னு தெரியல. ஏங்க இல்லை இப்படிலாம் கேள்வி கேட்டு நேராக வந்து புழலுக்கு போகணுமா, இல்லை வீட்டில் உட்காந்துருக்கணும்னு நினைக்கிறாரா? யார் புழலுக்கு போவாங்க? பத்திரிகையாளர் தான். என்ன சொல்றீங்க? என்ன நீங்க சீமான்ட்டு எல்லாம் கேட்டுடலாம். சீமான் அப்புறம் வேற என்ன கேள்வி இருக்கு சொல்லுங்க. நீ என்ன கேள்வி கேட்டாலும் அவருக்கு எதிராக தான் கேட்குறீங்கன்னு தெரியுது. எல்லாத்துக்கும் எதிர்கொண்டு பதில் சொல்றாரு. ஒரே ஒரு முறை நீங்க அப்படி ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி காட்டிடுங்க. உங்களுடைய எல்லா நாயகமும் பேசுகிற ஜனநாயகத்தினுடைய உச்சாணி கொம்புன்னு பேசுற உங்க இதுலயே அறிவாலயத்திலேயே கேள்வி கேட்ட ஒரு பத்திரிகையில மண்டையை உடச்சு அனுப்பின வரலாறுலாம் எங்களுக்கு தெரியும். புரியுதுல்ல? மண்டையை எதிராகவே கேள்வி கேட்ட மண்டையை உடச்சு ஆள் வச்சு உடச்சு அந்ததெல்லாம் தெரியுங்க, நடந்தது. கருணாநிதி பீரியட்ல நடந்துச்சு. இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் கிட்ட முதல்ல அங்க என்னன்னா ஒரு செட்டப், ஒரு டீம் தான் இருப்பாங்க, அவங்க தான் கேள்வி கேட்பாங்க. இதுல புதுசா யாருன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டீங்கன்னா அவரு தூக்கி வந்து வெளியே போட்டுருவாங்க. சில பேர் அங்க இருப்பாங்க. அதுல நல்ல ஆட்டெல்லாம் போய் சேர்ந்து கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னாக்கா கடுப்பாயிடுவாங்க. அப்படி ஒரு கேள்விதான், ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான் ஒருத்தர் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் கிட்ட. ஒன்னும் ஆதவர்ஜன் இப்படி சொல்லி இருக்கிறாரு மன்னர் ஆட்சி அப்படின்றப்ப எவ்வளவு கடுப்பா பேசினாரு. இதுதான் உங்ககிட்ட இருந்து வர பதில். அப்ப நீங்க மட்டும் ஜனநாயகத்தை பேசுவீங்க, எல்லாரும் சீமான்லாம் உங்களுக்கு நல்ல பதில சொல்லணும். அவர் மட்டும் பேசிட்டாருன்னா நேரம் போட்டு ஒரு பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகி சீமானு இப்படி பேசலாமா, சீமானு இப்படி பேசலாமா, சீமானு இப்படி பேசலாம்னு கத்திட்டு இருக்கீங்க. உதயநிதி இப்படி பேசலாம்னு ஒருத்தவங்க கூட எழுதவே இல்லையே, எழுத மாட்டோம். அதுதான் அங்க நம்ம சொல்ல வரோம். இங்க அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு எதிராக ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டீங்கன்னா அதோட உங்களை தூக்கி வெளியில போட்டுருவாங்க. திரும்ப நீங்க இந்த மாதிரி பண்றதுன்னு தெரிஞ்சீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வழக்குல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இப்போ போயிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி வந்தாங்க, என்னை வந்து ஆபாசமாக திட்டினாருன்னு எங்கேயோ ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கும். போயிட்டு இருந்தோம், என்னை இடிச்சாரு, நான் கேள்வி கேட்டேன், என்னை வந்து தவறாக வந்து திட்டினாருன்னு ஒரு கேள்வி போட்டு அன்னைக்கு நைட்டே கைது. நாகராஜன் பெரிய பிளான் பண்றாரு பாத்தீங்களாங்க. அந்த தம்பிக்கு சொல்லி வைங்க, நாங்க ஏதோ ஒரு மூலையில ஒதுங்கி பொழப்பு நடத்திட்டு இருக்கிறோம், இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு உங்க தோழர்களை சொல்றீங்க. புரியுது இல்ல? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது, நிறைய நடந்து இருக்குது. அதனால இது வந்து கேள்வி கேட்கணும், எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். அந்த மாதிரியான ஒன்றும் வரல. சில இடங்கள்ல ஒரு சில பேர் ஒன்றும் உயிர்ப்போட இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் உதயநிதி கிட்ட அந்த கேள்வி கேட்டவர். தினைக்கு எதாச்சும் கேட்டார், ஆதவர்ஜன் சொல்லிடுறாரு என்னங்க அப்படின்னு. அதுக்கே என்ன பதில் வந்துச்சு அப்படின்னு. ஆமா, புரியுது இல்ல? புரியுதுங்க, நடக்கும் அது. அடுத்து செல்வராஜ் அண்ணன் கேட்டிருக்காரு. அண்ணன் சீமான் அவர்களே அடிக்கடி நீங்க பேட்டி எடுத்துடுறீங்க, நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க, அதை பத்திலாம் நிறைய நடந்துருது. நினைச்சா திருப்பி கூட நீங்க எடுக்க முடியும். முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை ஐயா ஏகலைவன் அவர்கள் நேர்காணல் எடுத்தால், அப்படி ஒரு வாய்ப்பு அமைந்தால், நீங்கள் கேட்கக்கூடிய கிடுக்குப்பிடி கேள்வி என்னவாக இருக்கும் ஐயான்னு சொல்லி இப்படி யோசிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காரு. சொல்லுங்க.
முதல்ல அவங்க நமக்கெல்லாம் இப்ப கொடுப்பாங்களா இப்ப என்னன்னு நான் தெரியாது. தான் முதலமைச்சர். சொல்லுங்க. நமக்கெல்லாம் கொடுப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. ம். புரியுதுல்ல? அவர்கிட்ட பேட்டிக்குன்னு நேருக்கு நேராக உட்காந்துட்டு முதல்ல கேள்விகள் எல்லாம் முன்கூட்டியே அனுப்பிடணும். அதுக்கான பதில்கள்லாம் வந்துடணும். ஒரே டேக்ல பேட்டி போகாது. அதுக்கு சும்மா தரலாமே இல்ல, அதுக்கேற்று இப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும் செட் பண்ணி கட் பண்ணி தான் எடுத்து அப்புறம் தான் வெளியே வரணும். அந்த பேட்டி வெளியே வர வரைக்கும் உங்களை ஒரு அதிகாரி ஃபாலோ பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக வந்துதான் ஃபாலோ பண்ணி ஓகேன்னு அப்புறம் தான் வெளியிடணுன்ற மாதிரி தான் நிலைமை சூழ்நிலை வரும். லைவ்ல வந்து நீங்க எடுத்து பண்ண முடியாது. இல்லை எடுத்து நான் சுதந்திரமா பண்ணுன்றதெல்லாம் கிடையாது. அவர் கேட்கிற கேள்விக்கு அவர் சுதந்திரமா சொல்லுவாரான்னு தெரியாது. அவர்கிட்ட ஒருவேளை நான் பார்த்து கேள்வி கேட்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டு விட்டது கேட்கலாம் அப்படின்னு ஒருவேளை வந்துச்சு. அவருடைய கற்பனை நம்ம ஏன் கெடுக்கணும்? அப்படியே ஒண்ணு வந்துச்சுன்னா, ஐயா இந்த பேப்பர் இல்லாம கட்சி வரலாற்று எப்ப பேச போறீங்க? அதை மட்டும் நான் கேட்பேன். கட்சி வரலாறு ஃப்ளோ இல்லைங்களா? ஆமா, இந்த ஆண்டு இப்படி நடந்தது, இந்த ஆண்டு இப்படி நடந்தது, இந்த ஆண்டு இப்படி நடந்தது அப்படின்னு எப்ப பேசுவீங்க? நீங்க ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேல இந்த 70 வயசுல கிட்டத்தட்ட நினைவு தெரிஞ்சு திமுக டிராவல் பண்ணிருக்கீங்க. உங்க மகனை போல இல்ல, நீங்க இளைஞர் அணிக்குள்ள இருந்து பெரிய அளவுல உள்வாங்கப்பட்டு நிறைய போராட்டங்கள் சிறைவாசனம் போய் தான் வந்திருக்கீங்க. அதுவும் அப்பா இருக்கும்போது உங்களுக்கு தூக்கி கொடுத்துருக்கலாம், கொடுக்கல, நீங்களே போராடி தான் களத்துல முதலமைச்சர் பதவிக்கு வந்திருக்குங்க. அது வரைக்கும் ஓகே. சும்மா சொல்லுங்க ஐயான்னு கேள்வி கேட்கலாம். ஒண்ணு, இப்ப வந்திருக்கிற இந்த தலைமுறை தலைவர்களை தாண்டி அந்த காலகட்டத்துல செல்வி ஜெயலலிதா அவர்கிட்ட மட்டும்தான் நான் பேட்டி எடுக்கல. கலைஞர் உட்பட 2 முறை போய் உட்காந்து டீமாக ஒரு முறை, இன்னொருத்தர் 2 பேரும் உட்காந்து ஆந்தை குமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, விகடன்ல எழுதிட்டு இருந்தவர், ஆந்தியார்னு வரும்ல அவரு. ஆமா, அவர் பேரு ஆந்தியார் தான். பிரமாதமான ரைட்டரு. அவரெல்லாம் உண்மையிலே பெரிய ஒரு சீனியர். அவரை பார்த்து அவரை ஃபாலோ பண்ணி தான் நாங்க உள்ள நுழையிறோம். இந்த கழுகார் மாதிரி, அதான் கழுகாரு, அந்த எல்லாமே அவர் தான். ஆந்தியார், ராத்திரி ரவுண்டப்பு இதெல்லாம் நிறைய வரும். அப்போ வந்து நானும் அசோகன் ஒருத்தர் இப்போ எடிட்டராக இருக்கிறார் அந்திமழை பத்திரிகையில், எல்லாம் சேர்ந்து போய் பேட்டி எடுத்தோம். அதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததில் நான், அப்புறம் சண்முகநாதன் உதவியாளர்கிட்ட வந்து அவரே பேசி பேட்டி வாங்கி டைம் சரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து போயிடுங்க அப்படின்னு நினச்சாங்க. அவர் விஜயகாந்த் உள்பட எல்லாம் அப்போ இருந்த வரைக்கும் எல்லாருமே நான் பேட்டி எடுத்துட்டு தான் இருக்கேன். யாருமே எடுக்காது. இவரை மட்டும் எடுக்கலை. இவர்கிட்ட எடுக்க அமைய மாட்டேங்குது, முடியாது. அதுக்கு நீங்க கொஞ்சம் நிறம் மாறி இருக்கணும், கலர் மாறி இருக்கணும், சட்டைக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே உங்களை வந்து ஏத்துப்பாங்க. எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கூட அவருடைய அனுபவங்களை அவர் பகிர்வார். ஆமா, சரிங்கய்யா. கிள்ளுக்குடி ராஜா சிவகங்கையிலிருந்து கேட்டிருக்காரு. இது ஒரு முக்கியமான கேள்வி நான் பாக்குறேன். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கான தேர்தல், அதில் நடக்கும் பிரச்சனைகள், அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் கேட்கும்போது தேர்தல் நடக்கிறதா இருந்துச்சு, இப்ப முடிஞ்ச ரிசல்ட்டே வந்துருச்சு. எந்த அணி ஜெயிச்சுன்னு உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க. நானே கூட இது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல, இதை பத்தி பேசணும்னு இருந்தேன். எனக்கு நேரம் எழுதுறதுக்கே இல்லை. அதை பத்தி எழுதுறதே ஒரு வெறுப்பா இருக்குன்னு விட்டுறது. எழுதுனா நிறைய பேருக்கு மன சங்கடம் வரும்னு. 25 ஆண்டுகளாக தேர்தல் நடக்கவில்லை, 25 ஆண்டுகளாக தேர்தல் நடக்கவில்லை அப்படின்னு நிறைய எதிரும் புதிருமாக நபர்கள் வந்து பேசுறாங்க, எழுதுறாங்க. ஏன் தேர்தல் நடக்கல, யாரால தேர்தல் நடக்கல அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல, ஒரு மைய புள்ளி இருக்குல்ல. இது யாருக்காவது வரலாறு தெரியுமா? வரலாறு தெரியல நிறைய பேருக்கு, ஏன் நின்னுச்சுன்னே தெரியல. புரியுதுல்ல? நிறைய பேருக்கு வந்து இதுல வந்து இத்தனை ஆண்டுகளாக நடக்கல, தேர்தலே நடக்கல, அது ஒரு அநீதி தான், இல்லைன்னு சொல்லலாம். ஏன் நடக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் மைய புள்ளி ஏகலைவு. என்ன? ஆமா, 99-2000 தான் தேர்தல் வந்து இருக்காங்க. அப்போ வந்து ஹிந்து சிவகுமார் வந்து உள்ள இருந்துக்கிட்டு அவங்க ஒரு லாபியெல்லாம் பண்றாங்க. இப்போ எம்யூஜே மோகன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாங்க, மெட்ராஸ் யூனியன் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்யூஜே மோகன் சொல்லுவாங்க, தினகரில் இருந்தவர். நாங்கள்லாம் ஒரு டீமாக சேர்ந்து அதுக்கு எதிராக வந்து இதை வந்து உடைச்சி ஒரு சீர்படுத்தணும் அப்படின்றதுக்காக நிற்கிறோம். அது அப்போ நான் ஆக்டிவாக இருப்பேன், டெய்லியும் ப்ரெஸ் கிளப் போயிட்டு இருப்பேன். அங்கே வந்து ஷட்டில் காக்கெல்லாம் விளையாடிட்டு தான் வீட்டுக்கு போவோம். அந்த அளவுக்கு தீவிரமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். என் மேலே என்ன கடுப்புன்னு தெரியல, ஏதோ நடக்குதுன்றது மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு தேர்தல் அதிகாரியாக இருந்தவர் விடுதலை பாலுன்னு சொல்லிட்டு மூத்த தோழர், தீகா தோழர், ரொம்ப என் மேல மரியாதை. ஒரு சின்ன சந்தேகம் இல்லம்மா, அந்த நேரத்துல உங்களுடைய ஆதரவு நிலைப்பாடுன்றது யாரை சுத்தி இருந்துச்சு, அல்லது மைல்டா யார் பக்கமா இருந்துச்சு? இல்ல, அன்னைக்கு இந்த தமிழ் தேசியெல்லாம் இல்ல, பொதுவாக ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு நாங்க ஃபீல்ட்ல எல்லாருமே இருக்கோம். ஆதரவு நிலைப்பாடுன்னு ஒண்ணு அப்படிலாம் எதுவுமே திராவிடம் வேணா சொல்லிக்கலாம். அப்படிதான் நம்ம இருந்தோம். கிட்டத்தட்ட அவங்க எல்லாருமே ஒரு நண்பர்களாக இருந்த ஒரு காலகட்டம். அப்படிதான் இருந்தோம் நம்ம எல்லாருமே. அப்படிதான், மாற்று கருத்தே இல்லையே. எல்லாமே நீங்க பேசுற தமிழ் தேசியம் உட்பட அங்கிருந்து தானே வந்தவங்க. புரியுது. அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. அங்கிருந்து தான் வந்தோம். நம்ம ஏன் வந்தோன்ற ஒரு பெரிய வரலாறு, அதெல்லாம் தனி கதை அது. அப்போ அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறப்ப வரிசையில் நின்றுட்டு இருக்கிற தேர்தல் அதிகாரி அவர் வந்து ஒரு பேடு போட்டு டேபிள் உட்காந்துட்டு இருக்கிறார். நல்ல நேர்மையான மனிதர், விடுதலை பாலு, வயசுல பெரியவர். டெய்லியும் சந்திச்சுக்குவோம், பேசிக்குவோம். கிளப்ல தான் உட்காந்துருப்பார் சாயங்காலத்தில். அப்போ போன உடனே பேரை பார்த்துக்கிட்டே வராது. பார்த்துட்டு
பேலையும் கீழே பார்க்குறாரு. திரும்ப பேரை பார்த்துக்கிட்டே வராரு. பேர் இல்லை, என் பேர் இல்லை, ஓட்டு போடுங்க. நான் என்னன்னு அந்த பக்கம் திரும்பி கேட்குறாரு. இப்போ இருக்கிற மேனேஜர் ஜேக்கப் தான், அவரும் ஒன்று வந்த டீம் கிட்ட கேட்குறாரு. இல்லையே சந்தா கட்டியிருக்க மாட்டாருன்றப்ப அவர் என்ன, இல்லையே சந்தா அவர் ரெகுலராக வரவராச்சு, அவருக்கு தேர்தல் நடக்கிறது எப்படி தெரியாமல் போகும். அதெல்லாம் இல்லை நீங்கள் அந்த பரோட்டா பூரி கணக்கு இல்லை அழிச்சிட்டு திரும்ப முதல்லேருந்து என்னங்கன்ற மாதிரி நீ முதல்ல வந்துட்டு அந்த சந்தா நோட்டு கட்டு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வான்றாரு. சரி, தயங்கி போனால் அது உள்ள கலைச்சி போட்டு வச்சிருக்காங்க போல இருக்கு. அது வந்தாதான் தேர்தல் அப்படியே நில்லுங்கப்பான்றாரு. எல்லாரும் நின்றுட்டுக்கிறோம். வந்து பார்த்து பிரிச்சு பாக்குறாரு. நான் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டேன், பாக்கெட்ல வச்சிருந்த ரசீது எடுத்து காட்டிட்டேன். சந்தா கட்டியிருக்கிற ரசீது. ஓகேப்பா, அந்த நம்பர்ல ஒரு சந்தா கட்டி இருக்கிறாரு, எடுத்துட்டு வாங்கன்றாரு. வந்து பார்த்தாக்கா அது மட்டும் கையால கீழ்ச்சி இருக்குது. யாரு பார்த்த வேலைன்னு தெரியலையே. உடனே அந்த பேடை அப்படியே தூக்கி கீழே அடிச்சுட்டு, திருட்டு பசங்களை, ஃப்ராடு பசங்களை, மொல்ல மாதிரி பசங்களை, பத்திரிக்கைக்காரங்கடா நீங்க இப்படி எல்லாம் கூட பண்ணீங்கடா, அயோக்கியத்தனம், பத்திரிக்கை எலெக்ஷனே கிடையாதுடா போடா அப்படின்னு தூக்கி கீழே போட்டு அப்படியே உடைச்சிட்டு வந்துட்டாரு. அப்ப கேன்சல் ஆனது தானே அது. உடனே அடுத்த நாள் காலையில ஒரு டீம் எல்லாம் சேர்ந்து கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கிட்டாங்க. அதுல என் பேரை சேர்க்கல, காரணம் நம்ம தான், பட் இதை சொல்லி ஸ்டே வாங்கிட்டோன்னு ஸ்டே வாங்கிட்டோன்னு அதுல இருந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. நாங்க உள்ள இருந்து நிறைய முறை எம்இஜே மோகன் இருக்கிற வரைக்கும் இந்த இது தொடர்ச்சி அப்பப்போ ஒரு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த சம்பவத்துக்கு பிறகு நான் பிரஸ் கிளப் போறதே ஒரு இத்தனை ஆண்டுகள்ல 25 வருஷத்துல ஒரு 10 முறை கூட போயிருக்க மாட்டேன். போறதே கிடையாது. நான் அந்த பக்கமே திரும்பி பார்க்கறதும் கிடையாது. அப்படியே இருந்துட்டேன். மெம்பரா மட்டும் இருந்துகிட்டு இருந்தேன். இப்ப இவங்க வந்தாங்கல்ல, வழிகாட்டு குழு ஏதோ வந்து உட்காந்துட்டு வழிகாட்டுறது குழுன்னு உட்காந்துட்டு இருந்தாங்க. நிறைய சீனியர்களுக்கு ஃபோன் பண்ணி வந்து மெம்பர் ஆகுங்க, ரெனியூவல் பண்ணிக்கங்கெல்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு எனக்கு அப்படி எதுவும் வரல. ரொம்ப தாமதமா நம்ம கேட்டால் அந்த முகநூலில் ஏதோ போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா எதையுமே ஃபாலோ பண்ணல. நான் தகவல் தெரிஞ்சு மேனேஜர் ஜேக்கப்கிட்ட கேட்டப்ப உங்களுடைய ஐடி கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரணும்னு. ஏமா நான் இத்தனை வருஷமா இருந்துகிட்டு இருக்கிறேன், ரெனியூவல் பண்ண வேண்டியது தானே, அதெல்லாம் நான் காசு அனுப்புறேன், நீங்கள் ரெனியூவல் பண்ணுங்க. இல்லை சார் நேரில் வந்து நிற்கணும் சார். நாங்கள் சரி வேண்டியதில்லை, வேணாம், அப்படி ஒரு இதுவே வேணாம், இது ஒரு முறையற்றது அப்படின்றதுக்காக தான் நம்ம வெளியே நின்றுட்டு இருந்தோம். அப்படியே நின்றுடுவோம். புதுசாக வந்த பிற்பாடு முடிவு பண்ணிட்டு போய் திரும்ப இணைஞ்சிக்கலாம், தேர்வாய் வர குரு வரட்டும் அப்படின்னு. இது ஒரு பக்கம் இப்படி நடந்துச்சு. இதெல்லாம் விட்டுட்டு தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த தேர்வான குழு இருக்குல்ல, அது நடுநிலையா இருக்குமான்னு ஒரு விமர்சனம் தான் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். இல்லை அதில் வந்து ஏன்னா திமுக ஆதரவாளர்கள் இந்த வெற்றியை கொண்டாடுறாங்க. இல்லை அவங்க திட்டமிட்டே வந்து ஒரு 400 பேருக்கு மேலே உள்ள நுழைச்சதை இப்போதான் அந்த குரூப் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. சரி, வளர்மை ஏரியான் விஸ்வநாத் அவரது இப்போதான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவரும் எழுதியிருக்கிறவங்க நிறைய பேர் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. திட்டமிட்டு உட்காந்து ஒரு 400 பேரை புதுசாக உள்ள நுழைச்சி எப்படி தேர்தல் நடந்தாலும் அந்த டீமே ஜெயிக்கிற மாதிரி இவங்க பண்ணி முடிச்சுட்டாங்க. ஒரு அமைச்சர் வந்து பங்கெடுத்துட்டு மறைமுகமாக உள்ள இருந்து வேலை செஞ்சுக்கிறாரு. ஒரு பெரிய அந்த கட்சியினுடைய ஆதரவு பெற்ற ஒரு சீனியர் அட்வொகேட் வந்துட்டு வேலை செய்யறாரு. அதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இது நடுநிலையா இருக்குமா, ஒரு சவால் தான் இனி வரும் காலத்துல. நான் வந்து அந்த குற்றச்சாட்டு இப்போ வைக்கல, வந்திருக்கிறாங்க எல்லாமே திமுக லாபிஸ்ட் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. உடன்பிறப்புகள் கொண்டாடும் போது தான் கொஞ்சம் நமக்கு கலகரானது. இல்ல திமுக லாபிஸ்ட் தான். இதுல இன்னொன்னு போட்டிருக்காங்க, ஒரு 500 போலீஸ் வந்து அந்த இடத்துல நிறுத்தி பார்த்தாக்கா மிரண்டு போனதா இருந்துச்சு. படங்கள்லாம் பார்த்தப்ப நேற்று காலையில இருந்து ரொம்ப ரொம்ப காய்ச்சல் சளி எனக்கு இல்லை, நான் பேசாம போத்தி படுத்து நின்றுட்டேன். இரவு தான் எடுத்து எல்லாம் படங்களை பார்த்தாங்க, அவ்வளோ போலீஸ் பயந்துட்டேன். இது என்ன தேர்தலுக்காக நடக்கிறதா, வேற எதுக்கு நடத்துறாங்கன்னா அது ஒரு விதமான மறைமுக அச்சுறுத்தல். எது எப்படியோ ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு பெரும் முயற்சி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அது பத்திரிகையாளர் நலனுக்காக இருக்கணும், ஒரு லாபிஸ்ட் ஒரு கட்சியினுடைய நலனுக்காக மாறிடக்கூடாது என்பது நம்முடைய கருத்தா வைக்கிறோம். அது உண்மையில கட்சி சார்பானவர்கள் அப்படின்னு தெரியுது, ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கணும்னு தெரியுது. அதை தாண்டி பத்திரிகையாளர்களுக்குன்னு இருக்கணும், பாடுபடணும். இந்த அடுத்த தேர்தல் வரைக்கும் இவங்க தான் அதுக்கு பொறுப்பாளர்கள். ஒரு சவாலை ஏற்றுட்டு தான் உள்ள வந்திருக்கிறாங்க, செய்வாங்கன்னு நம்புறோம். நம்ம பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டாங்கன்னு நம்புறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை, அவ்வளவுதான் விஷயம். பார்ப்போம். சென்னையிலிருந்து மூர்த்தி கேட்டிருக்காருங்க, சுந்தர மூர்த்தி. உங்களுடைய ஒரு நினைவுகள் பற்றி கேட்டிருக்காரு. பழனி பாபா அவர்களுடனான உங்கள் பயணம் மற்றும் அவருடைய தமிழ் தேசிய அரசியல் சார்ந்த பார்வை பற்றிய கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. அது வந்து 90-91 அந்த காலகட்டம், 89-90 அந்த காலகட்டத்தில் அவர் முதலாக கதிரைத்துறைன்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் கூட தான் நம்ம போகிறோம், அறிமுகப்படுத்துறாரு. அப்புறம் அப்படியே போகிறப்ப எங்கே தங்கியிருக்கிற என்னன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறேன்றப்ப அப்புறம் நேரம் இருக்கிறப்பல வாப்பான்னுடுவார். நேரம் அங்கே போய் உட்காந்துட்டு இருப்பான். அவர் அறிமுகப்படுத்தினார், அதோட முடிஞ்சு போச்சு.
அப்புறம் நம்ம அப்பப்போ நேரம் கிடைக்கிறப்ப போவோம். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மேலே பெரிய அதீத நம்பிக்கை வச்சிருந்தார். இவங்க வந்து எம்ஜிஆரை போட்டு பின்னு அவர் பேரே டேப் பாபான்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் திட்டுறது, எம்ஜிஆர் பேசுனது, போனது, மிரட்டுனதெல்லாம் டேப் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு எந்த கூட்டத்தில் போனாலும் டேப் ரெக்கார்டரை வச்சு மைக்கு முன்னாடி ஆன் பண்ணிட்டு எம்ஜிஆருக்கு ஒரு சவால் வருது, எம்ஜிஆர் ஒரு சவால் வருதுன்னா ஒளிபரப்பாகும். டேப் பாபான்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆருக்கு சவால் விட்டு அரசியல் பண்றவர். கருணாநிதி அதை விட மட்டமா விமர்சனம் பண்ணுவார். இப்படிப்பட்ட ஆள். ஏன்னா நம்பி இருந்தார் இந்த தமிழ் சமூகம், தமிழர் அரசியல். அவரது அப்படி ஒரு நபரை நீங்க ஒரு புரட்சியாளர்னா அவர் தான். துணிச்சலா பேசுவார் எதையுமே. அப்போ அவர் கூட பேசிக்கிட்டே இருப்போம், பண்ணிகிட்டே இருக்கிறப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவர் பெரிய அதீத நம்பிக்கை. அந்த கட்சிக்கு பக்கபலமாலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டொனேட் பண்ணிலாம் கொடுப்பாரு. நானே அதுக்கு சாட்சியாக இருந்திருக்கேன். தீரன் பேராசிரியர் இருக்கிறார்ல, அப்போ தீரனுக்கு பேராசிரியர் அந்த கட்சி மருத்துவர் ஐயா உள்ளே இருந்துக்கிட்டு இருப்பார், வெளியில் வரமாட்டார், ஃபீல்டுக்கு கிடையாது. பேராசிரியர் தீரன் தான் இருப்பார். அப்போ அவர் கூட அடிக்கடி பழகிட்டு இருப்போம். இப்போ அவருக்கு நண்பர் சாமி கச்சிராயன்னு கடலூரில் இருக்கிறான். அப்போ பத்திரிகையாளராக இருந்தவர் அவர் தான். நெற்றிக்கண் மணியில் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் பேரில் ஒரு தொடர். அதை வந்து நம்ம வழி யார் மூலமாக வரும்னாக்கா பேராசிரியர் மூலமாக தான் வரும், தீரன் வழியாக. நாங்கள் போய் நின்றுட்டு போன மாதிரி பையன் நாங்கள் சைக்கிள் எடுத்துட்டு சீக்கிரம் கொடுங்க நேரமாகுதுன்னு. என்னடா அவங்க கூட பெரிய விஷயம் போச்சு, 4 பேரை பார்க்க முடியல, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கன்னா சாமி கச்சிராயன்னு சொன்னலாம். ரொம்ப வேண்டாம் கதவுலாம் சாத்துவான், யாரையும் நீங்கள் பார்க்கக்கூடாது, முதல்ல எழுதி கொடுத்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு. எங்களை வெளியே அனுப்புங்க, சரி பார்த்துட்டு வெளியே அனுப்புங்கன்னு. அப்படி நெருக்கமாக அவங்க கூட இருந்துட்டு இருக்கிறப்ப பழனி பாபா கூடலாம் நிறைய மீட்டிங்லாம் போயிருக்கேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய விருதாச்சலம், கள்ளக்குறிச்சி எல்லாம் ஒரு இடத்துல அந்த பழைய படங்கள் இருந்துச்சுன்னா பாருங்க, பின்னாடி ஒரு கருப்பு டிஷர்ட் போட்டு நின்றுட்டு இருப்போம் ஒல்லியா. அப்போ விருதாச்சலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அது ஏதோ ஒரு வண்டியை வச்சு அடிக்கணுன்ற ஏதோ திட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திமுக தரப்புல ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. அது இவர் காதுக்கு மேடைக்கு வந்தோடனே சொல்றாரு மைக்கில் உட்காந்துக்கிட்டு, அடியே அப்படி எதனா நினைச்சுக்கிட்டு இந்த பாபா சும்மா தானே போறான், எதனா பண்ணிவிடுன்ற நினப்புல வந்து குறுக்கால வந்து மாட்டிக்காதீங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் உங்க குடும்பத்துல யாரையோ ஒருத்தர் தாலியா இருக்க வேண்டியதா இருக்கும். பின்னாடி ஒருத்தர் நிக்கிறான் பாரு, கையில வச்சுட்டு நிக்கிறான். எதனா வச்சிருந்தீங்களா, எடுத்து வீசினான்னு வச்சுக்குங்க, அவ்வளவுதான். அப்புறம் அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் இல்ல, பாத்துக்குங்கன்னுட்டாரு. சரி, நீங்க என்ன வச்சிருந்தீங்க கேளுங்க, அடுத்த கதையை கேளுங்க, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். வண்டியில உட்காடுறேன் நானு, பேராசிரியர் பாபா எல்லாம் உட்காடுறான். உட்காந்துட்டு கொஞ்ச தூரம் போனோன்னு, ஐயா என்ன நீங்க பாட்டு இப்படி பேசிட்டீங்க, செவனே நின்றுட்டு இருக்கிற, என்ன போய் டெரரிஸ்ட் மாதிரி காட்டியிருக்குங்க. டேய் இப்படி பேசுனாதான் அவனுக்கு பயம் வரும், எவனோ ஒருத்த குறுக்க வருவான். அப்ப நீங்க முன்ன பின்ன கூட அதை பார்த்தது இல்ல? இப்பவும் பார்த்ததில்ல, அப்பவும் பார்த்ததில்ல. என்ன ஐயா நீங்க பாட்டு இப்படி பேசிட்டீங்கன்னா, அடே இப்படிலாம் பேசினதானே அவனுக்கு ஒரு பயம் வரும். இப்போ எவனா குறுக்க வருவானா, நீ எடுத்து வீசுன்னு வேற சொல்லிட்டேன்ல, எதையோ வச்சு எடுத்து வீசுனா வம்பா போயிடும், கல்லால் அடிக்கிறதா இருந்தாங்க வண்டியை. இந்த மாதிரிலாம் நிறைய அவர் கூட பயணங்கள் இருக்குது. அது பேராசிரியர் தீரன் அந்த பத்திரிகையாளர் 2-3 பேருக்கு தெரியும், இருக்கிறவங்களுக்கு. பழைய ஆட்கள் எல்லாம் மறந்துட்டு இருப்பாங்க. அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க கேட்ட கேள்விகள் மூலமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவத்தை கேட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சு. அவரு குறிப்பா தமிழ் தேசியம், மேதகு இதெல்லாம் மேல ஒரு பெரிய பிரியமா இருந்தவர். சரிங்க. ஆசை தம்பி, பெரம்பலூர் மாவட்டம், கல்லை கிராமம். ஐயா, அவர் கேட்டிருக்கிற கேள்வி நிறைய பேருடைய கேள்விங்க. தமிழ் தேசியத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி நான் நிறைய பேர் கூப்பிடுறோம், தமிழ் தேசியத்தை பின்பற்றுங்கன்னு சொல்றோம், நிறைய புத்தகங்களை வாசிங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக உங்களை போன்ற மூத்தவர்கள்லாம் நீங்க வந்து அறிவுறுத்துறீங்க. ஆனா ஒரு புதுசா படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இருக்குது. அந்த சிக்கலை தான் அவர் ரொம்ப அழகா கேட்டிருக்காரு. புத்தகம் வாசிக்கிறது நல்லதுன்னு சொல்றீங்க, ஆனா ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது அதில் உள்ள செய்தி உண்மையா பொய்யான்னு நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா சமகாலத்தில் நடந்த நிகழ்வுகளை தொகுத்து நீங்க எழுதிய புத்தகம் முள்ளிவாய்க்கால் முடிவெல்ல புத்தகத்தை படிக்கும் போது அதில் இருக்கும் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதுவே ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்பு நடந்த நிகழ்வுகளை புத்தகமாக படிக்கும் போது அது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா நாங்க ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் போது நாங்க எப்படி அதை கிராஸ் செக் பண்றது? எப்படி அந்த செய்தி வந்து உண்மையான செய்தியான்னு சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கிறது? நல்ல கேள்வி. அது நீங்க கொடுத்த விதமே கேள்வி ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. அது வந்து நமக்கு எது போலி எது உண்மை அப்படின்றது படிக்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் நான் நிறைய பேரை சொல்றது என்னன்னா, புத்தகம் வாசிங்க, முதல்ல நிறைய புத்தகம் வாசிக்க பழகுங்க அப்படின்னு தான் நான் பார்க்குற எல்லாருக்குமே சொல்லுவேன். நீங்க வாசிக்க தான் எது உண்மை பொய்ன்னு தெரியும். இப்போ நீங்க தீகா தரப்புல பெரியாரை பத்தி பார்க்கறதுக்கும் ஆணைமுத்து தரப்புல ஆணைமுத்து ஐயாவோட தொகுப்புல அவர் பார்க்கறதுக்கும் பல விஷயங்களை ஓப்பனாக அதில் எழுதியிருப்பாரு. அதெல்லாம் சொன்னா இங்க சங்கடமா புரியுது. அப்ப எது உண்மை பொய்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிறைய பேர் வந்துட்டு வரலாற்று இடைச்சேறுகள்லாம் இருக்கும் உங்களுக்கு. அப்ப அதனுடைய மூலம் எங்க இருக்குன்னு தேடி பார்க்கணும். அப்ப நீங்க ஒன்று படிக்கிறீங்க, இதை வந்து சரியானதான்றப்ப இன்னொரு புத்தகத்தை படிக்கும்போது
அதனுடைய இது உண்மை தன்மை தெரிஞ்சு நீங்களே விமர்சிக்க அந்த தொடங்க. உலகமே நம்மளை கூட்டிட்டு போகுமா அந்த ஆமா, திசையை நோக்கி? அந்த நீங்க உள்ள புத்தக உலகம். நுழைஞ்சிட்டீங்கனாவே வாசிக்க தொடங்கினீங்கனாவே உங்களுக்கு புத்தக வாசிப்பு கட்டாயம் ஒவ்வொரு ஆட்களுக்கும் எல்லாருக்குமே எல்லா இனம் மொழி சார்ந்தவங்களுக்கும் இருக்கணும். நீங்க காட்சியிலேயே வந்து ரொம்ப நாள் ஆமா. இருந்துட்டு இருக்கிறது அது ஒரு உளவியல் சிக்கலை ஏற்படுத்தும். செல்போன்ல முகநூல் அது இதுன்னு இருக்கிறதுல கண்டிப்பா. நேரம் இருக்கும்போது நீங்க ஒதுங்கிட்டு புத்தக வாசிப்புக்குள்ள போயிடுங்க. ஒன்று வாசிக்கிறீங்க, அது சரி தவறு அப்படின்றப்ப அதனுடைய மூலம் எங்க, அப்ப இல்லையா அப்படின்றப்ப அங்க நீங்க இன்னொரு வழி இருக்குது. அப்ப அந்த சமகாலத்துல வாழ்ந்த மூத்த மனிதர்கள் இருப்பாங்களா, அவங்க கிட்ட உட்காந்து உரையாடணும். ரொம்ப முக்கியமா உரையாடும் போது இந்த காலகட்டத்தில் இல்ல இப்படிதான் நடந்தது இப்படிதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசும்போது அவங்களுக்கு ஒரு உண்மையான தகவல் கிடைக்கும். நீங்க ஒரு வரலாற்றை பதிவு பண்ணுவீங்க. அப்ப இதுதான் உண்மையான. இப்ப ஒன்றும் இல்லை, எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சராக வளர்ந்ததும் நிலை இருக்குது. அண்ணா இறப்புக்கு பிறகு கருணாநிதி எம்ஜிஆர் 2 பேச்சு தான் வருது. இல்லை அன்பழகன்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துகிட்டு இருக்குது. இதை வந்து நிறைய ஆவணங்களில் வந்து இல்லை. ஒரு 89 வயது பெரியவர்கிட்ட நான் உட்காந்து பேசுகிறேன். உட்காந்து பேசும்போது அவர் மாறுபட்ட ஒரு கருத்து சொல்கிறாங்க. அப்போ எஸ்டி சோமசுந்தரம் சொல்லுகிற எஸ்டிஎஸும் கே மதியழகன் அவர்களும் கொஞ்சம் பெரிய நபர்களாக இருக்கிறாங்க. சேர்ந்து நாவலரை பார்க்கறதுக்கு போகிறாங்க. நாவலர் வாசல்ல அவங்க வெளியில் வராண்டாலே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. உள்ளார வந்து ஒரே சிரிப்பாக அது இதுமாக இருக்கும். ஒரு கூட்டம் என்னன்னு கேட்டாக்கா அவர்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களோட சந்தித்து மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறார் ஆதரவுக்கான. அப்போ இவங்களுக்கு ரெண்டுக்கும் ஒரு எண்ணமாக தோணுது. இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, வராங்க. அப்போ வந்து கோவிந்தசாமின்னு ஏஜின்னு சொல்லுவாங்க, படையாச்சி வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். அண்ணாவே எல்லா பொறுப்பையும் கிட்டத்தட்ட அவர்கிட்ட தான் கொடுத்துட்டு அரசியல் பண்ணிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் தான் முதலாக திராவிட கொள்கையை சட்டமன்றத்துக்குள்ளே பேசிய முதல் சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான். முதல் தேர்தலில் அண்ணா திமுக கலந்துக்கல. அப்போ வந்து இவங்க திமுக ஆதரவில் இவர் வேற உழைப்பாளர் கட்சி, இவர் வேற கட்சி சார்பாக நின்று உள்ளே போகிறாரு. அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக வேண்டி அதை திராவிட கொள்கையை உள்ளே பேசுகிறாரு. புரியுதுல்ல? அந்த உதயசீலன் சின்னன்னு சொல்கிறாங்களா, அது அவர் நின்று அவர் வெற்றி பெற்றது அந்த சின்னத்தில். அதனால் பிறகு அவர் உள்ளே சேர்த்து மந்திரி ஆக்கிக்கிட்டு அவருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அது கடிதமாக கொடுத்து அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னமாக வச்சுக்கிட்டாங்க. இப்படி பலதுக்கும் பின்னணி வந்து அந்த கோவிந்தசாமி வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் தான் அன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே லீட் பண்ணுறாரு. அப்போ அவர்கிட்ட போனோடனே அவர் நன்றாரு, இல்லைப்பா கருணாநிதியை வச்சாதான்ப்பா சரியாக இருக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழியை தெரிஞ்சவன் அந்த சமூகத்தை சேர்ந்தோம். அப்போல்லாம் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சாதி பேரை குறிப்பிட்டு திட்டுவாங்க. கட்சிக்குள்ளாரே எல்லாருமே உயர்ந்தவங்களாக இருப்பாங்க. அவர் வந்து அவன் தான் அந்த அந்த என்னன்னு பேரை சொல்லியே சொல்லுவாங்களாம், அந்த தொழில் பேரை சொல்லி கொச்சப்படுத்துவாங்களாம். அதனால அவர் வந்தால்தான் சரியா இருக்கும் அப்படின்றப்ப சத்தியவாணி முத்தா அம்மா இருக்காங்க, அவங்க பெரிய லீடர் அன்னைக்கு இருந்த பெண் தலைவர்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக. அவர் வந்தால் தான் அந்த வலியை உணர்ந்தவராக இருப்பார், எல்லாரையும் அனுசரிச்சுக்கிட்டு போவார், எதிர்த்து பேச மாட்டார். கவனிங்க, எதிர்த்து பேச மாட்டார், நம்ம சொல்ற மாதிரிலாம் இருந்துட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் லாபி பண்ணி அப்புறம் தான் வந்து ஓவர் பண்ணி எம்ஜிஆர் வந்து நிக்கலன்னுட்டார். எம்ஜிஆர் வந்து 5 நாள் அவர் ஒத்துக்கவே இல்லை, இதெல்லாம் பேசுறாரு, ஒத்துக்கவே இல்லை. அப்புறமா தான் அவர் சரி கட்டி, இல்லப்பா நீ இன்னும் இவரை கொண்டு வந்து வச்சிங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு சாதி பின்புலம் இருக்குது, நீதி கட்சியிலேருந்து அவங்க ரொம்ப ஆதிக்க மனப்பான்மையில் இருக்கிறாங்க, திரும்ப அதுக்குள்ளே போய் விழுமா ஒரு மாற்றி இப்படி கொண்டு வந்தால் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்போம், நீ சொன்னாலும் கேட்டுக்குவார் அப்படிலாம் சொல்லி தான் எம்ஜிஆர் கன்வின்ஸ் பண்ணி கருணாநிதி ஆக்குறாங்கன்ற வரலாறு நமக்கு அப்போ தெரிய வருது. ஒரு 3 பேர்கிட்ட பேசுனா 3 பேர் அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வாசிக்கிறதப்ப பொய் உண்மை அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த சமகாலத்தில் இந்த வருஷத்தில் யாரெல்லாம் சீனியராக அதில் இருக்காங்க சந்தித்து நீங்கள் பேசும்போது ஒரு உண்மை வரலாறு கிடைக்கும். இப்போ அது எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னாக்கா, ஒரு பெரிய தொடர் ஒன்று வருது நம்ம ராவணாவில் வரப்போது, அதையும் சொல்லிடுறேன். அதை வந்து திருச்சி வேலுசாமி அவர்களுடைய அந்த வாழ்வு அனுபவத்தை அரசியல் களத்தில் என்னதெல்லாம் நடந்ததுன்னு வெளிப்படைத்தன்மையாக பார்ஷியாலிட்டி பார்க்காம நடந்தது இதான் அப்படின்னு பதிவு பண்ணிட்டு வரப்போ நிறைய பேருக்கு சங்கடமாக வரும். அவரை செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக மிக மோசமாக விமர்சனம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரு முறை கூட கைது பண்ணதே இல்லை. ஒரே ஒரு உதாரணம், திருச்சி சிறைச்சாலைக்குள்ளாக நேரு அவர் கட்சி ஆளை ஒருத்தர் பார்க்கறதுக்கு போகிறார், மாவட்ட செயலாளர் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. பார்க்க போகும்போது உள்ளே விடமாட்டேன்னு தகராறு பண்ணுறாரு. அப்போ நடராசன் உள்ளே இருக்கிறாரு, இவருடைய நண்பர் திருச்சி வேலுசாமியுடைய நண்பர் பார்த்துட்டு அவர் வெளியே வராரு. என்னப்பா அங்கே சத்தம், என்ன பிரச்சனைனா உள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னு. ஏன்பா ஒரு மந்திரி இப்படிலாம் பண்ணுவீங்களா, முன்னாள் மந்திரி இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு தகராறு பண்ணுறாரு. வாக்குவாதம் வந்து கோவத்தில் இவர் தான் அடிக்க போகிறாரு. அவர் சலசலப்பாவது சமாதானம் பண்ணிட்டு சரி இவர் மட்டுமாவது உள்ளே அனுப்புங்கன்னா அனுப்பி விட்டு வராங்க. அன்றைக்கி வழக்கு நேரு உள்ளிட்ட திமுகவினர் மேலே செல்வி ஜெயலலிதா போடுறாங்க. சம்மந்தப்பட்டது அடிக்க போனதே வேலுசாமி தான், வழக்கே போடலை. ஏன், என்ன காரணம்? அடுத்தது கலைஞர் கருணாநிதிக்கு எதிராக மிக மோசமாக விமர்சனம் அவரை மாதிரி யாரும் பண்ணி அரசியல் செஞ்சிருக்க முடியாது அந்த காலத்தில்.
அவ்வளோ தீவிரமாலாம் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த கருணாநிதி இருந்த வரைக்கும் ஒரு முறை கூட திருச்சி வேலுசாமி மேலே கைது அரசு வழக்கெல்லாம் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அதில் சண்டை வந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. கைதுன்னு கூட ஒரு முறை கூட பண்ணதே இல்லை. என்ன மேஜிக் அது? என்ன காரணம் அது? இதெல்லாம் உள்ள வருது. அரசியலே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்த செல்வி ஜெயலலிதா கால் அடிபட்டு கால் உடஞ்சி தன்னை சுற்றி ஒரு சதி நடக்குது, கொலை முயற்சி நடக்கிறது. இந்த அரசியல் வேணான்னு 6 மாதம் யாருமே சந்திக்காமல் உட்கார்ந்துட்டு இருந்த நேரத்தில் எப்படி சந்திச்சாரு, என்னத்துக்காக சந்திச்சாரு, அந்த சந்திப்பு எப்படி திருப்பமுனையாச்சு, எப்படி இவர் எல்லாரையும் கூட்டு வந்து லாபி பண்ணி அந்த அம்மாவை அரசியலத்துக்கு கொண்டு வந்தார். இது ஒரு இப்படி பல சம்பவம் வந்து இருக்குது. வரப்போகுது. அப்போ அந்த வைக்கமும் வருது உள்ளார. ஆர்வமாக காத்திருக்கிறோம். புரியுதுல்ல? எதுக்குன்னா இது வந்து ஒரு வரலாற்று ஆவணமாக பதிவு பண்ணுறோம். நம்ம பதிவு பண்ணுறப்ப இந்த இளம் தலைமுறை இப்படிலாம் இருந்ததா? ஒரு நடுநிலையான மனிதர், அவர் காங்கிரஸ் கட்சி, தீவிர காங்கிரஸ் கட்சி, கூட்டணியில் இருந்துட்டு இருந்தாலும் கூட காங்கிரஸ் மேலே ஒரு பிரச்சனை வந்தாலும் கடுமையாக விமர்சனம் பண்ணிடுவார். யாராக இருந்தாலும் காமராஜர் எதனா சொன்னீங்கன்னா கோபம் வந்துடும் அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இது வரைக்கும் இல்லை. வெறும் கையோட அதே ரயில் அதே பஸ்ஸில் தான் பயணம் ஆகிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்வது சரியாக இருக்கும் அப்படின்றதில் தான் நம்ம பதிவு பண்ணி வெளியே கொண்டு வரோம். இது எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த மாதிரி இதை இப்படியான விஷயங்களை நீங்கள் பார்க்கணும், படிக்கணும் அப்படின்றத நம்ம கேட்குறோம். நிறைய வாசிங்க, கிடைக்கிற புத்தகத்தெல்லாம் வந்து வாசிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து வரும். தெளிவில்லாத புத்தகமாக இருந்தால் தெளிவை நோக்கி நீங்கள் அடுத்தது நகருவீங்க. அது நம்ம சிந்தனையே நம்மளை நகர்த்தும் இல்லைங்களா? சரிங்க. இந்த ஒரு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேட்டிருக்கிறவர் வந்து கண்ணன் செந்தில்குமார். தமிழையும் தமிழ் தேசியத்தையும் நேசிக்கும் ஐயா ஏகலைவன் அவர்கள் எப்போவாவது தலைவரை நேரில் சந்திக்க முயற்சி செய்ததுண்டா? அதெல்லாம் மிகைப்படுத்தலாம். அங்கே யாருமே இல்லைன்றதுக்காக பொய்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் நம்ம அப்படி ஒரு இது நினைக்கவே இல்லை. 2009 வரைக்கும் ஒரு சாமானிய நபர்களாக இருந்தால் 2006-07 தான் அதை கவனிக்கிறேன். கவனிச்சுட்டு 7-8க்கு பிறகு அதில் தீவிரமாக ஒரு ஊடகமாக அன்றைக்கி நம்ம ஒண்டி தான் அதை வந்து நிறைய எடுத்து வெளியில் கொண்டுட்டு வந்திருந்தோம். களத்தில் இருந்த மூத்த தலைவரோட பேசி அது எல்லாத்தையும் நிறைய ஆவணங்கள் வெளியே கொண்டு வந்தோம். அதிலிருந்து தான் நமக்கு வருதே ஒழிய, அது தலைவரெல்லாம் சந்திக்கிறதுக்கெலாம் அது ஒரு கொடுப்பனை வேணும். அது நமக்கு வாய்க்கலை. அதெல்லாம் இல்லை. அந்த தொடர்பு இருந்ததோட சரி. மற்றபடி அங்கேருந்து இங்கே இருக்கிறவங்களோட தொடர்பு இருந்துச்சு. மூத்த தளபதிகள் சிலரோட தொடர்பு இருந்ததை ஒழிய மற்றபடி பார்த்ததெல்லாம் கிடையாது. ஆனால் 2000 காலகட்டங்கள்லேயே அல்லது 90கள்லேயே நீங்கள் வந்து ரொம்ப ஆழமாக அதுக்குள்ளே போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எடுத்திருப்பீங்க. இல்லை அப்போதுலேருந்து அப்படி இருக்கிறோம். அந்த தொடர்பில் இருக்கிறோம். அந்த இதிலெல்லாம் இருக்கிறோம். அவங்க இதுக்கு 2006-07 கிட்டத்தட்ட 90லேயே வந்து நாங்கள் தமிழ் இசைன்னு போராட ஆரம்பிச்சிட்டோம் கல்லூரிகளில். அந்த உணர்வுலாம் அப்போதுலேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கு. புரியுது. அந்த அந்த போகணுன்ற எண்ணத்துக்குள்ளே நாங்கள் போனதில்லை. புரியுது. போகணும் பார்க்கணுன்றதுக்குள்ள 2-3 வாய்ப்பு வந்தது. அப்புறம் தவறி போச்சு, போகலை, அப்படியே விட்டுட்டோம். அதுதான் விஷயம். இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க. மும்பையில இருந்து அண்ணன் கருப்புசாமி அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து, ஆனா ஏற்கனவே நம்ம இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். இருந்தாலும் அவர் இதை நீ கேட்டே ஆவணம் தம்பின்னு போட்டாரு 2 டைம். அதனால நான் கேட்டுறேன். தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் வலுப்பெற்று வருவதற்கும் அதிகாரத்தை அடைவதற்கும் என்ன செய்யணும்? நம்ம சாமானியர்களாக அல்லது தமிழ் தேசிய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய நாம என்ன செய்யணுன்ற அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. சொல்லுங்களேன். இல்லை, நம்ம இன்னும் சிறு குழுவாக தான் அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் இருக்கிறோம். வெகுஜன அரசியலாக மாறல. இப்போ தான் வந்து மாறி இருக்கிறோம். அதில் சீமானுடைய அந்த உழைப்பு, பங்களிப்பு, நாம் தமிழர் கட்சி தம்பிகளுடைய உழைப்பு, தங்கைகளுடைய உழைப்பு குறை சொல்லவே முடியாது. இன்னும் பரவலாக எடுத்துகிட்டு போகணும். இயக்கமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தமிழ் தேசியம்னா என்னன்றது வீட்டுக்கு 4 பேர்கிட்ட உட்காந்து சாதாரணமாகவே பேசணும். தொடக்கத்தில் திமுக அப்படி தான் வளர்ந்தது. திண்ணை பிரச்சாரம்னு அப்போ சொல்லுவாங்க. இப்போ திண்ணை பிரச்சாரம் சமூக வலைத்தளங்கள் இருக்குது. சரியாக பயன்படுத்தணும். மனிதர்களை நேரில் தனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 15 பேர் 15 குடும்பத்தில் நீங்கள் கேன்வஸ் வேறு என்ன மொழியாக இருக்கட்டும், அவங்கள பகையாக பார்க்க வேணாம். அவங்கக்கிட்ட இதை பேசணும், எடுத்து சொல்லணும். இதுக்காக தான் இதே இந்த உரிமை தான் அங்கே வந்து உங்களுடைய மாநிலத்திலேயும் அந்த உரிமைக்காக தான் போராடி நின்றுட்டு இருக்கிறாங்க. வெறும் தேர்தல் நேரத்தில் போவதை தாண்டி சொல்றீங்க. நீங்கள் தொடர்ச்சியிலேருந்து இதை பேசணும். எல்லோரும் பேசணும். இந்த கட்சியில் மட்டும்தான் பேசணும்லாம் கொண்டு வரல. நீக்கி இப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்கிறதுல உடைய பங்களிப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்ல வரோம். இதுக்கு முன்னாடி இருந்த இயக்க ரீதியாக இருந்தவர்கள் இப்படி பரவலாக கொண்டுட்டு போகலை. அப்போ அந்த இயக்கத்தை இருக்கிறவங்களாம் இந்த பிரச்சாரத்தை நிறைய எடுங்க, தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருங்க, நிறைய நிகழ்ச்சிகள் அங்கங்கே நடத்துங்க, விவாதங்களை நடத்துங்க, இன்னொரு மோதலை உருவாக்குற மாதிரிலாம் பேசாதீங்க, அவர்களையும் உள்வாங்கிக்கிட்டு இதனுடைய நியாயத்தை மட்டும் எடுத்து பேசுங்க அப்படின்றத பேசணும். இல்லாத திராவிட தேசியம் எப்படி நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு 4 நூற்றாண்டுக்கு முன்னாடி தோழர் திருமாவளவன் என்ன பேசினாரோ அந்த விஷயத்தை நீங்க கொண்டு போய் பேசிக்கிட்டு இருங்க. புரியுதில்ல? இதை வந்து இந்த மண்ணுக்கு உண்டான அரசியல் இதுவாகத்தான் இருக்கணும். எப்போதான் நீங்கள் இந்த மண்ணை சேர்ந்த எல்லாருமே பிற மொழியாளர்களும்
இத்தனை ஆண்டுகளாக இருக்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டை தாண்டியவர்கள்லாம் சொல்ல முடியாது இல்லை, அவங்களுக்கு உண்டான எல்லா அதிகாரமும் இங்கே இருக்குது இல்லை. ஆனாலும் இந்த அரசியல் எப்படிப்பட்ட அரசியல் நீங்கள் வலியுறுத்தணும், அவங்க முக்கியத்துவம் என்ன. ஆமாம், அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரத்தை வந்து முன்னெடுங்க, நிகழ்ச்சிகளை நடத்துங்க, தனிநபர் விவாதத்தை வந்து எடுங்க, ஒவ்வொருத்தரும் 10 பேர்கிட்ட பேசுங்க. இது செய்தாவே வளர்ந்துரும். அதான் நம்ம தரப்புல சொல்றோம். அது கருப்புசாமி அண்ணா கட்டாயமா கேட்கணும்னு சொன்னீங்க, கேட்டேன். இதோட நம்முடைய நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் மீண்டும் உரையாடி உறவாடு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றிங்க. ரொம்ப நன்றி தம்பி. ஒரு விஷயத்த சொல்லணும். ஒரு நண்பர் தொடர்ச்சியா அவன் எழுதிட்டு இருக்கிறாரு, பிரியகுமார், நீங்க இப்படி நடந்துக்கிற இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதெல்லாம் உங்களுடைய தனித்தன்மை போகும், பாசு ராகவேந்திரன் மாதிரி நீங்க காணாம போயிடுங்கன்றாரு. பாத்தீங்க வருத்தமா? இல்ல அது என்னன்னு சொல்லுவாருன்னா, பாசு ராகவேந்திரன் காணாம போகல, ஒரு சிறந்த திரைப்பட குழுவோட உதவி இயக்குனராக வந்து வேலை செய்துட்டு இருக்கிறாரு. இதுக்கு இடையில ஒரு நிரந்தர பொருளாதார தேர்வை வேணும் அப்படின்றதுக்காக ஒரு 15 லட்ச ரூபா போட்டு சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறாரு. இன்னும் நிரந்தர வருமானத்தை வச்சு திரைத்துறையை நோக்கி வலுவாக நிற்கணுன்றதுக்காக 2 கார் எடுத்து வாடகைக்கு விட்டுட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இப்போ முழுக்க திரைப்படத்துறையில் கவனம் செலுத்தி ஒரு நிலைக்கு வந்துடுற லெவலுக்கு இருக்கிறாரு. 3-4 ஆண்டுகளுக்குள்ளாக அவருடைய இந்த அழுத்தி வைக்கப்பட்ட இந்த வெளிப்பாடு வந்து இருக்கும். சும்மா வீணாக போகலை அவர், அது சொல்ல வரேன். அடுத்தது இன்னொருத்தர்கிட்ட ஒரே ஒருத்தர் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அதனுடைய அனுபவம் வேறையாக இருக்கும். கண்டிப்பாக இன்னொருத்தரோடு உரையாடும் போது, பேட்டி எடுக்கும்போது அதனுடைய பார்வை, அதனுடைய அனுபவம் வேறையாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இன்னொருத்தரை சந்திச்சு உரையாடுங்க, பேசுங்க அப்படின்ற பயிற்சியாக தான் நம்ம இதை பார்க்குறோம். அது ஏன் அவருக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல, தொடர்ச்சியாக வைக்கிறாரு. நான் கடந்து போகிறேன், ஒரு வாரமும் வச்சுட்டே பதில் சொல்லிடுறதுக்காக தான் சொல்ல வரேன். அந்த தம்பி வீணா போகல, ஒரு விஸ்வரூபமா வந்து நிப்பான் பாசு ராகவேந்திரன், அப்படிதான் நம்ம சொல்ல வரோம். அதனால அதை கடந்து போயிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம் தம்பி. உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம், கூட சிக்கல் இருக்கலாம், யாரிடம் கேட்பது, எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம். உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி. சட்டம் என்ன சொல்கிறது? சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதிலளிக்கிறார். பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர். உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள். பதில் வாரந்தோறும் பேசுவோம். உங்கள் ராவணா வலையொலியில்.